நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். உலகத்தில் தற்போது 195 நாடுகள் இருக்குங்க. இவை எல்லாத்துக்குமே சுமார் 150 வகையான நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள்லாம் பயன்பாட்டில் இருக்குது. ஏன்னா ஒரே கரன்சி நோட்டுகளை பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நாடுகளும் இருக்குது. டாலரு, பவுண்டு, தினாரு, யூரோ போன்றவை பல்வேறு நாடுகளுடைய கரன்சிகளாக பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு நாட்டிலையும் கரன்சி நோட்டுகள் வெவ்வேறு பெயர்களையும் வெவ்வேறு மதிப்புகளையும் வழங்கப்பட்டு வருது. இவைகளில் மிகவும் மதிப்பு மிக்க சில கரன்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். இதில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறது குவைத் நாட்டினுடைய தினார். அதாவது தமிழர்கள் அதிகமாக அரபு நாடுகளில் இருக்காங்க, அதுலேயும் குவைத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குவைத் நாட்டினுடைய நாணயத்தோட பெயர் தினார். இது உலகத்திலேயே மிகவும் மதிப்பு மிகுந்த நாணயமாக கருதப்படுது. அதாவது ஒரு குவைத் தினாருங்கிறது சுமார் 242.94 காசுகள் இந்திய ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற நாணயத்தோட பெயர் பஹ்ரைன் தினார். அதாவது குவைத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு தான் பஹ்ரைன். இதுவுமே ஆயில் வளமிக்க ஒரு நாடு தான். அதாவது ஒரு பஹ்ரைன் தினார் சுமார் 195.45 இந்திய ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் நம்ம பார்க்க இருக்கிற நாணயம் ஒமானி ரியால். அதாவது ஒமானி ரியால் நாணயங்கிறது ரியால்களில் மதிப்பு மிகுந்த நாணயம். உலகத்தில் மதிப்பு மிகுந்த 3வது நாணயம் இதுதான். அதாவது அரை கால் ரியால் நோட்டுகள்லாம் ஒமானில் புழக்கத்தில் இன்னமும் இருக்குது. ஒரு ஒமானி ரியாலுங்கிறது சுமார் 191.40 ரூபாய்க்கு இந்திய ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியால் அறிமுகமாவதற்கு முன்னாடி இந்திய ரூபாய் ஒமானில் சில முக்கிய நாணயங்களாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் பிரிட்டன் பவுண்டு. அதாவது நாணய மதிப்பில் பிரிட்டன் பவுண்டு, அதாவது பிரிட்டன் ஸ்டர்லிங் 5வது இடத்துல இருக்குது. ஒரு பவுண்டுங்கிறது இந்திய ரூபாய் 96.93 காசுகளுக்கு சமம். எலிசபெத் ஃப்ரை, சார்லஸ் டார்வின், ஆடம் ஸ்மித், ஜேம்ஸ் வாட், மேத்யூ போல்டன் ஆகியோருடைய முகப்படங்கள் பவுண்டுகளில் இடம்பெற்று வருது. தங்களுடைய முன்னாள் காலனி நாடுகளில் பவுண்டு அந்த நாட்டுக்கான நாணயமாக்கியது பிரிட்டன் தான். இருந்தாலும் பிற நாடுகளில் இருக்கிற பவுண்டுங்கிறது பிரிட்டன் பவுண்டில் இருந்து மதிப்பில் வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம். ஜிப்ரால்டர் பவுண்டு உலகத்தில் மதிப்பு மிக்க 6வது நாணயம். பிரிட்டனோட காலனிகளாக இருந்த ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து, மேனக்ஸு, ஜெர்சி, செயின்ட் எலோனா தீவு போன்ற நாடுகள் பவுண்டை இன்ன வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. ஸோ அதற்கப்புறம் நம்ம பார்க்க இருக்கிற நாணயம் யூரோ. அதாவது 28 ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் 19 நாடுகளில் மட்டும்தான் யூரோ அதிகாரப்பூர்வமான கரன்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரியா, பெல்ஜியம், சைப்ரஸ், எஸ்தோனியா, பின்லாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, கிரீஸு, அயர்லாந்து, இத்தாலி, லாட்வியா, லிதுவேனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்லோவிக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் யூரோவை தான் அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ நாணயமாக அங்கீகரிச்சிருக்காங்க. உலகத்தில் 2வது மிக பாதுகாப்பான கரன்சி இதுதான். அதாவது ஒரு யூரோவுடைய மதிப்பு இந்திய மதிப்பில் சுமார் 85.30 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிற நாணயம் அமெரிக்க டாலர். உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலர்களை தான் பயன்படுத்துகிறாங்க. உலக அளவில் அமெரிக்க டாலர்களுக்கான மதிப்பு இன்ன வரைக்கும் குறையவே இல்லைங்க. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய மதிப்புங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்திய மதிப்புங்கிறது 73.92 காசுகள் வரை இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிற கரன்சி தான் ஃப்ராங்கு. அதாவது பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாருமே ஃப்ராங்கை தான் கரன்சியை பயன்படுத்துகிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாடும் ஃப்ராங்கை தான் நாணய மதிப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சுவிஸ் ஃப்ராங்குங்கிறது இந்திய ரூபாயினுடைய மதிப்புங்கிறது 74.28 ரூபாயில் இருக்குது. இந்த வீடியோவில் பேசப்பட்ட பெரும்பாலான நாணயங்கள் உலகத்தில் மதிப்பு மிகுந்த நாணயங்களாக கருதப்படுது. அதே மாதிரி இந்த நாடுகள் எல்லாமே சர்வதேச அளவில் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு நாடுகளாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.